அறிவுமதி அவர்கள் விழுப்புரத்தில் நடைபெற்ற 3வது புத்தகத் திருவிழாவில் சங்க இலக்கியத்தில் நட்பு எந்த வகையிலெல்லாம் அமைந்திருக்கிறது, விலங்குகளோடு, பறவைகளோடு, மனிதர்களோடு, செடிகளோடு ஒருவருக்கொருவர் நட்பு பூண்டமையை சங்க இலக்கியத்தின் ஆழ்கடலிலிருந்து முத்துக்களான வரிகளை எடுத்து அந்த 60 மணித்துளிகளில் ஓர் அமுத உரையை ஆற்றினார். அதிலே அந்த தன்னுடைய ஒலி என்ற அந்த நாரிலே சங்க இலக்கியம் என்ற ஒவ்வொரு பூவையும் அதிலே எடுத்து தொடுத்தமை இதயம் கவர்ந்தது. குறிப்பாக உடன்போக்கிலே சென்றுவிட்ட அந்த பெண் அவர்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய செடிக்கு நீரூற்ற வருகின்ற தாயை பார்த்து செடி கூறுவதாக, இனி எப்படி நான் பூப்பேன், நீ நீரூற்றினால் நான் பூத்து விடுவேனா என்று ஒரு கோபித்து கொள்வதைப் போல, தயங்கி கூறுவதைப் போல அந்த செடியும் சினந்து கூறுகிறது. தோழி அதற்கு பிறகு ஊற்ற வருகிறாள் என்பதாக அண்ணன் அதிலே சொல்லுகின்றார். அதற்குரிய அந்த சங்க இலக்கிய தொடரை அவர் எடுத்து கூறியது. மழை நேரத்தில் அதிலே ஓரளவு கூட்டம், வழக்கமான கூட்டத்தில் ஒரு 1/3 ஒரு பகுதி வர முடியாமற் போனாலும் இருக்கின்ற அந்த கூட்டம் அந்த மிகப்பெரிய அந்த திடலிலே 3/4 அளவுக்கு நிறைந்து ஒருவர் கூட அசையாமல் கடைசி வரை கேட்டு மகிழ்ந்தார்கள். அதை போலவே பன்றி, அதை நாம் கொஞ்சம் முகம் சுளித்து பார்க்கக்கூடிய அந்த விலங்கு, அது எப்பொழுது எப்படி அது ஒரு சங்க இலக்கியத்திலே வருகின்ற அந்த காட்சியில் ஒரு வேடன் அதை வீழ்த்த முற்படும் பொழுது அது எதிர்த்து நின்று தன்னுடைய உறவு பன்றிகளை எல்லாம் ஒளிந்திருக்க சொல்லிவிட்டு நேர் எதிராக நின்று அந்த அம்பு எய்ய துடிப்பவனை நேருக்கு நேராக நின்று எதிர் நோக்குகிறது. அதை பார்த்த அவன் வெலவெலத்து போய் அவன் அதையும் ஒரு நண்பனாக ஏற்றுக்கொண்டு அதன் மீது எய்யக்கூடிய அம்பை அவன் திரும்ப பெறுகின்றான், நட்பாக்கி கொள்கின்றான். இப்படி பறவைகளோடு, செடிகளோடு, விலங்குகளோடெல்லாம் நட்பு பாராட்டியதை அந்த சங்க இலக்கியத்திலிருந்து திரட்டு பாலாக தந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை, சங்க இலக்கியத்தின் மீதான பெருங்காதலை அண்ணன் அவர்கள், அறிவுமதி அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார். ஏதோ இப்பொழுதுதான் அவர் அண்ணாமலை பல்கலையில் இளங்கலையும் முதுகலையும் தமிழ் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு தவிப்போடு, ஒரு சீரிய முயற்சியோடு சேமித்த அந்த தமிழை தன்னுடைய பேராசிரியருக்கு ஒப்படைக்க எடுத்து செல்லுகின்ற ஏடுகளைப் போல எடுத்து கொண்டு வந்து அவ்வளவு அழகிய தகவல்களோடு அள்ளி அள்ளி நமக்கு தமிழை பருக தந்தார். மறக்க முடியாத பொழிவு இது. வாழ்த்துக்கள் அண்ணா.